ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஒரு 6:30 ஒரு 8:30 வரைக்கும் எப்படி என்னோடய வேலைகள் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அப்படியே ஒரு ஃப்ரைடே மார்னிங் தான் நான் எடுத்திருக்கேன். காலையில் ஒரு 6:30 இருக்கும். அப்போ தான் நான் எழுந்து வாசல் கூட்டலாம்னு சொல்லி வெளியில் வந்தேன். வாசல்லே பார்த்திங்கன்னா உப்பும் கோலப்பொடியும் வந்துருந்தது. சரி, வெள்ளிக்கிழமையாக இருக்கே, உப்பு வாங்கினா நல்லது அப்படிங்கிறக்காக நான் உப்பு காலையில் வாங்கியிருந்தேன். நான் வாங்கியிருக்க உப்பு ஒரு படி, அந்த படி 50 ரூபாயாம். இந்த கோலப்பொடி ஒரு சின்ன படியில் ஒரு படி 25 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அது ரெண்டையுமே வாங்கி வச்சுட்டேன். கோலப்பொடியுமே சுத்தமாக கிடையாது. உப்பு ஆக்சுவலாக நான் இல்லைன்னு நினச்சி தான் வாங்கினேன், ஆனால் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கலை. சரி இருக்கட்டும்னு சொல்லி அதை வாங்கிட்டு அப்படியே வாசக்கூட்டல ஆரம்பித்தேன். இங்கே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடுங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப இயர்லியெல்லாம் வாசக்கூட்டி தெளிக்கலாம் மாட்டாங்க. அது மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி, மற்ற நாளாக இருந்தாலும் சரி, ரொம்ப கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வாசலில் கூட்டுவாங்க. ரொம்ப வெள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு 6:30க்கு மேலே தான் வாசல் கூட்டுவேன். சில சமயம் கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா 7:30 கூட வாசல் கூட்டுவேன் சில சமயங்களில். ஏன்னா சமையல் பண்ண நேரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வாசல் கூட்டி தெளிச்சுட்டு அப்படியே எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வாசல்லே உப்பு வந்தது. சரின்ட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருக்குன்ட்டு வாங்கிட்டேன். இது 50 ரூபா அந்த உப்பு. நேற்று மாதிரி தானே வச்சு இல்லையா, அது நல்லா சோந்தன வருது. இது கஞ்சி கிண்டி இறக்கி வச்சுருக்கேன். நல்லா சுட சுட கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை குடிக்கலை. இங்கே உலக்கி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். சாம்பாருக்கு பருப்பு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சள்தூள் இது எல்லாமே போட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இங்கே அரிசி சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா பழைய பால். இதை சூடு பண்ணி வச்சுருக்கேன் உர ஊற்றுறதுக்காக. இப்போ இதை விசில் விட்டுட்டு நம்ம கஞ்சியை கொஞ்சம் குடிக்கலாம். இல்லையே, அங்கேயே நீ எங்கேயே வச்சு அங்கே மேலே மேக்கப் போர்டில். பாப்பாவுக்கு ஒரு இதில் ஊற்றி வச்சுட்டேன் ஆறட்டும் அப்படின்னு. ஏன்னா அவள் ரொம்ப சூடாக குடிக்க மாட்டேன், அதனால் அவளுக்கு ஆறதை வச்சுட்டேன். நம்ம இப்போ குடிக்கலாம். நாங்கள் டீயை நிப்பாட்டியே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா சுத்தமாகவே டீ குடிக்கிறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உளுந்தங்கஞ்சி, அதாவது மிக்ஸ்டு கவுனி அரிசி அண்ட் உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் தான் நாங்கள் எப்போவுமே குடிக்கிறோம். காலையில் நானும் பாப்பா என் ஹஸ்பண்ட் 3 பேருமே அப்படித்தான். இந்த ஸ்கூல் நாளில் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியை குடிக்க கூட நம்மளுக்கு டைம் இருக்காது. பரபரன்னு தான் குடித்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், மாங்காய் பச்சடி, நேற்று வச்ச வாழைத்தண்ணில் கொஞ்சம் பேலன்ஸ் மிச்சம் இருக்குது. அதை பொரியலோ இல்லை கூட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன், அதனால் அது இருக்குது. சாம்பாருக்கு பெரிய வெங்காயம் இதான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:52. நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டேன். அதனால் இப்போ இந்த டயத்துக்குள்ளே நான் சமையல் முடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். முதல்ல அடுப்பில் ஏதாவது வேக வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணேன்னா எனக்கு சரியாக இருக்கும். ஒரு அடுப்பில் ரைஸ் வச்சாச்சு, இன்னொரு அடுப்பில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். மாங்காய் பச்சடிக்கு நான் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக போயிடும். மாங்காய் பச்சடிக்கு கட் பண்ணி வச்சு நீ அதுக்கு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அது ரெடி ஆகிடும். இந்த சாம்பாருக்கு முள்ளையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். பருப்பு இங்கே ரெடி ஆகிடுச்சு, அதனால் அப்படியே எடுத்து விட்டுடலாம். அப்படின்னு இதை வதக்கிட்டே நம்ம இதை கட் பண்ணிடலாம். பருப்பு பாருங்கள், 2 விசில் தான் விட்டேன். இது ஆக்சுவலாக கடை பருப்பு. ரேஷன் பருப்புமே எனக்கு நல்லா வந்துடும். 2 கலந்து போடுவேன். இன்றைக்கி நல்ல பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் தக்காளியும் போட்டதுனால நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு
கொஞ்சோண்டு பருப்போட நம்ம சேர்த்துக்க மிளகு வெங்காயம் இதில் போய் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி, சாம்பாருக்கு தேவையான உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி, இப்போ இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபைனலாக தான் சாம்பார் பொடி வந்து போடுவேன். காலையிலேயே குரங்கு பாருங்க என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. சாத்துக்குடி ஃபுல்லாக பறித்து தெரியுதா பாருங்க, மேலே கூட ஒன்று உட்காந்துருக்கு. சவுண்டு இருக்குதா? போட்டுச்சு. டெய்லி இப்படி தான். காலையிலேயே ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ சாத்துக்குடி மரத்தில் வந்து உட்காந்துக்கிறோம். வந்துட்டு கடிச்சு ஒவ்வொரு பழத்தையும் பறிச்சுக்கிட்டு வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து வந்துருச்சு குரங்கு. வந்து ஏற்கனவே விசில் வச்சுருந்ததை பருப்பை தூக்கி கொட்டி கடவுள் நம்பர் போட்டு தாளிச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி மட்டும் இப்போ சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோன்னு இறக்கிற வேண்டியதான். ஏன்னா ஃபைனலாக சேர்க்கும் போது சாம்பார் பொடி நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். அதனால தான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நெய் விட்டுக்கலாம். ஏன் இந்த ஆகாத வேலை ஒரு ஸ்பூன் நெய் விட்டோம்னாக்கா நல்லா வாசமாக இருக்கும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம்னாக்கா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். கொதி வரும். சாம்பாருக்கு மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். புளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை மட்டும் போட்டு ஒரு கொதி விட்டோம்னாக்கா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆயிரும். நான் முதல்லையே போட்டிருக்கேன்னு ஆக்சுவலாக மறந்துட்டேன். என்னமோ ஒன்று போடலை என்பது. ஓகே, இது நல்லா கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. மல்லித்தலையை தூவியாச்சு. அவங்க நம்மளுக்கு சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் எல்லாமே இந்த சின்ன அடுப்பில் தான் வந்து பண்ணுவேன். ரொம்ப சீக்கிரமாக வைக்கணுன்னா தான் இந்த பெரிய அடுப்பை யூஸ் பண்ணுவேன். இதில் ரைஸ் மட்டும் வச்சு ஸ்லோவில் வச்சுருவேன். அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும். இது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சாலும் நான் அடுப்பை மாற்றிக்குவேன். இப்போ நம்ம வந்து மாங்காய் பச்சடி வச்சிடலாம். சாம்பார் தாளிச்சோம்லேயே அந்த பாத்திரத்துலேயே நான் வந்து மாங்காய் பச்சடியும் வச்சிட்றேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா போட்டுருக்கேன் காரத்துக்கு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குற 2 கேப்லேயே அப்படியே சைடு பை சைடு வந்து நான் வந்து வாழைத்தண்டை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். குப்பை வண்டி வந்துருச்சு. நிற்க சொல்லு பாப்பா, வந்தாருனா இந்த வரேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட்டு 2 போட்டு சாம்பார் நல்லா சூடாக இருக்கும் போதே ஆல் பாக்ஸ் வச்சுருங்க. சாதம் வைக்கணும். அதுக்கு வைங்க. சாதம் வச்சா தான் சாம்பார் ஊற்றி தான் வைக்கணும். நல்லா சோப்பு பேர் இந்த புளியை உள்ள வச்சுருக்கா ஃப்ரிட்ஜில். இந்த வைங்க.
குப்பை தொட்டியில் கவர் இல்லை. கவர் எடுத்துட்டு இது அப்படியே வந்து நான் குக்கரில் மாற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால நான் குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம வைக்க வேண்டியது மாங்காய் பச்சடி, இது சாரி வாழைத்தண்டு பொரியல் மட்டும்தான் வைக்கணும். பாத்திரம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு குக்கர், ஒரு இரும்பு சட்டி, இது ரெண்டு, அதாவது ஒரு கடாயும் ஒரு குக்கர் மட்டும் வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ரைஸ் மட்டும் இதில் வேகுது. பாத்திரமும் அதனால நம்ம நிறைய சேராது. கழுவி புலங்குற மாதிரி இருந்தால் நிறைய பாத்திரம் சேராமல் வச்சுக்கலாம். வேற வெள்ளத்தை நச்சு கொடுக்கப்பா. சரி கொடுங்க, ஆயாச்சு ரைஸ். சூப்பராக குழஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது மாங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் வெள்ளத்தை மட்டும் நம்ம போடணும். வெள்ளம் மட்டும் நம்ம உடச்சது இல்லை. இதுக்காக தான் நான் இந்த இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுக்கிறது. இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படி கிண்ணம்னாச்சும் இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிரும். சுட வச்ச பாலும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் நம்ம வந்து உர ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தான் பழைய தயிர், அதோட ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சா ரெடி ஆயிரும். ஆடை பார்த்தீங்கன்னா நான் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெய் எடுக்கணும் ஒரு நாளைக்கு. வேணாமா? சரி, பாப்பாவுக்கு மட்டும்தான். ஆர்வமாக தேங்காய் பாலுக்கு இங்கே தேங்காய் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதில் 2 ஏலக்காயை போட்டு அடைச்சிட. அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7:39, அதாவது கிட்டத்தட்ட 7:40ன்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு வந்து லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். டிஃபனுக்கு வந்து தோசை மட்டும்தான் ஊற்ற போகிறேன். தோசை தேங்காய் பால், நைட்டு வச்ச குருமா இருக்கா, அதனால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இனி வந்து சாப்பாடு மட்டும்தான் வந்து பேக் பண்ணணும். பாப்பாவுக்கு வந்து சாம்பார் ரைஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பேன். அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். அவளுக்கு வந்து சாம்பாரில் நெய் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்குங்கிறதுனால ஒரு நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். அந்த சூடு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா லஞ்சு, அது சூடோடையே கிளறி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்க அந்த ஹாட் பாக்கில் அவளுக்கு வந்து சூடாகவே இருக்கும். மதியானம் சாப்பிடையில அவளுக்கு பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சம் நான் சாம்பாரும் ஊற்றுவேன். ஏன்னா மதியானம் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கூடுதலாகவே சாம்பார் வந்து ஊற்றிடுவேன். எப்போவுமே இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் குழம்போ ரசமோ சாம்பாரோ எதுனாலும் கொஞ்சம் ஊற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவள் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அவளுக்கு லன்ச் வந்து ஒரு வழியாக பேக் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், மெயினாக வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு வந்து காலையில் 6:30 அந்த 8 மணி 8 கரெக்டாக 8 மணி வரையும் தான் இருப்பேன் சொல்லப்போனால் கிச்சனில். அதுக்கப்புறம் அவளுக்கு தலை சீவி விட்றது, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஓடும்.
தூறுதுல பாரு. நேற்று வெயில் நல்லா சுள்ளுன்னு போடுச்சு, இன்னைக்கு மழை தூறுது. நல்லாதான் இருக்கு. ஆனால் எதுக்கு வேணாம், அப்படியே பெரிய மழை பெய்யுது. நனைஞ்சினா உனக்கு தாண்டி சிரமம். கீழே நேற்றுன்னு சொல்லிவிட்டே மறந்துட்டேன்ட்டிய. பூவா தூவுது தூருது. பாய் பாய். ஆ நேற்று நல்லா சுள்ளுன்னு வெயில் போட்டதுக்கு இன்றைக்கி பாருங்கள் தூத்தல் காலையிலேயே போட ஆரம்பிச்சு. கிளைமேட்டுமே இன்றைக்கி வந்து மேகமாக தான் இருக்குது. வெயில் போடுதா என்னன்னு தெரில. என்னோடய காலை ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு கடகடன்னு சமையல் வேலை முடிச்சு பாப்பாவை கிளப்பி லஞ்சு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள அனுப்பி விட்டோம்னாக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.